friends, welcome to Pebbles. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் கோபி சுதா, கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். கொழுக்கட்டை வந்து என்ன கொழுக்கட்டைனா பால் கொழுக்கட்டை, அம்மணி கொழுக்கட்டை, அது மட்டும் இல்லாமல் பிடி கொழுக்கட்டை. இந்த 3 கொழுக்கட்டையும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிடி கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக செய்கிறது தான். அதாவது ஆல்ரெடி துருவுன வெல்லம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இந்த அளவுக்கு ஒரு பால், அதாவது ஒரு உருண்டை இருக்குது. இதே தான் நான் வந்து கத்தியில் வந்து சீவி வச்சுருக்கிறேன். இல்லைனா நம்ம துருவல், தேங்காய் துருவல் இருந்துச்சுனாலும் துருவிக்கலாம். கிரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நான் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அடுத்தது என்னென்னா, பிடி கொழுக்கட்டைக்கு நம்ம 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இதே அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்குறோம். இதே அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இருக்குது, அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். எவ்வளோ நம்ம வெல்லம் எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம் பிடி கொழுக்கட்டைக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு எடுத்துட்டோம். இதையே நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்கிறது தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை எள் இருந்துச்சுன்னா வெள்ளை எள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஏலக்காய் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இது வந்து என்னென்னா, ரொம்ப நேரம் வந்து அதாவது பாகுபதமெல்லாம் காய்ச்ச வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பாகு வந்து ஜாஸ்தி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா கலர் வரணும்னா உருண்டை வெல்லம் வாங்குறப்போ நல்லா கலராக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. வெள்ளையாக வாங்கினீங்கன்னா என்னென்னா இந்த மாதிரி கலர் கொடுக்காது. நம்ம அதனால் கொஞ்சம் கருப்பாக இருக்கிற வெல்லமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் வெல்லம் இருக்கிறதுனால அதே அளவுக்கு, அதாவது இன்னொரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா இழுத்துரும். இந்த தண்ணி வந்து வெள்ளை தண்ணியை அரிசி மாவும் நல்லா இழுத்துடும். அவ்வளோதான். இது வந்து நம்ம பால் கொழுக்கட்டைக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. பால் கொழுக்கட்டைக்கு இதேவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கை விட்டு பிசைஞ்சிக்கலாம். இன்னொரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் சூடாக இருக்குது. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். இப்போ நம்ம ஸ்டீமரில் வைக்கிறதுக்கு தண்ணி வந்து பேஸில் ஊற்றிட்டோம். இப்போ அடுத்தது வச்சுக்கலாம். இதுக்கு மேலே அதாவது நம்ம யூஸ் பண்ணாத கர்ச்சீப் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பிடி கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிட்டோம். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். உருண்டையாகவும் செய்யலாம். இது அப்படியே நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இது உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அந்த சைஸுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உருண்டை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா பிடி கொழுக்கட்டை ரெடி. இது வந்து புதுசாக வந்து கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி ஈஸியாக கற்றுக்கலாம். பூரணத்தை விட இது வந்து இன்னுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டை பிடிச்சிட்டோம். இது நல்லா ஆவியில் ஒரு 15 மினிட்ஸ் வேக வைக்கணும். மூடி வச்சுக்கலாம். பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து செக் பண்ணி பார்க்குறதுனா என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு உள்ளே விட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்குது. இது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுவையான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை ரெடி. நம்ம ஃபஸ்ட்டு 200 கிராம்ஸ் அளவுக்கு இடியாப்ப மாவு, அதாவது கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கலாம். நம்ம இன்னுமே ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற மாவு எதுன்னு பார்த்தீங்கன்னா அணில் மாவு எடுத்துருக்கிறேன். அணில் கொழுக்கட்டை மாவுனே கடையில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ராசஸ் பண்ணி, அதாவது ஆப்பா அரிசின்னு சொல்லுவாங்க. அதாவது அரிசி வந்து நல்லா பெருசாக இருக்கும். பச்சரிசியிலேயே இது கிடைக்கும். உங்களுக்கு எல்லா கடையிலையுமே கிடைக்கும். அதை வந்து நம்ம நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பரப்பிட்டு கொஞ்சம் வெட்டாக இருக்கிறப்பவே நம்ம நல்லா லைட்டாக வறுத்துட்டு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடையில் கிடைக்கிறதுனால நம்ம இதையவே எடுத்து செஞ்சிடலாம். இப்போ இன்னொரு 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா கொதிக்கிற தண்ணி தான் வந்து ஆட் பண்ணணும். இது ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம நெய் அல்லது கொஞ்சமாக வந்து ரீஃபைண்ட் ஆயில் இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மாவு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா அதாவது சுடுதண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பொதன்னு நிறையா மாவு நம்மளுக்கு கிடைக்கும். கொதிக்கிற தண்ணியை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறப்ப என்னென்னா மாவு நல்லா வெந்துடும், அரிசி மாவும் நல்லா வெந்துடும். அதே மாதிரி அதாவது அச்சு இல்லாதவங்க அதை சொப்பு பிடிக்கிறதுனா ஈஸியாகவும் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணனா மாவு வெந்ததுன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாவு வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு கையில் பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஜாஸ்தி வேண்டாம். மீதி பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி மீதி இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கைவிட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ 300 கிராம் மாவு பிசைஞ்சிருக்கிறோம். பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு வந்திருக்கு. இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்கலாம். அதாவது அம்மணி கொழுக்கட்டைக்கும் நம்ம வந்து பால் கொழுக்கட்டைக்கும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து என்னென்னா சின்ன சின்னதாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். பால் கொழுக்கட்டை அம்மணி கொழுக்கட்டைக்கு நம்ம வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம 15 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா இப்போது செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே வரும். இப்போ நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாதி வந்து நம்ம பால் கொழுக்கட்டைக்கு எடுத்துக்கலாம், மீதி பாதி வந்து நம்ம அம்மணி கொழுக்கட்டைக்கு எடுத்துக்கலாம். நம்ம கொழுக்கட்டைக்கு அதாவது வேக வச்சு கொழுக்கட்டைக்கு வந்து நம்ம வெல்லம் வந்து 3/4 கப் எடுத்துக்கலாம். அதாவது 1 கப் மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறோம். ஆல்ரெடி கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சமாக விட்டுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டாச்சு. கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிச்சோன்னையும் ஆஃப் பண்ணிடலாம். அதாவது வெல்லம் வந்து கரைஞ்சோன்னையுமே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பால் கொழுக்கட்டைக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து நம்ம அரை மூடி எடுத்துருக்குறோம். இது வந்து என்ன திக்கான பால் எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நம்ம திக்கான பால் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா திக்கான பால் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். சர்க்கரை எடுத்துடலாம். இப்போ நம்ம பால் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் கலந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறோம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வேக வச்சுருக்கிற உருண்டைகளை போட்டுக்கலாம். இப்போது இதெல்லாமே வந்து வேக வச்சிடும். நம்ம பாதி அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி வந்து 1.5 டம்ளர் விட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். அதாவது ஆல்ரெடி வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பியும் வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறப்போ நம்ம ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதுலேயே நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூனில் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அதாவது தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே ஆட் பண்ண வேண்டியதில்லை. இது அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வேக விடுங்க. இது நல்லா வெந்து கெட்டியாகும். அந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா கெட்டியாகிடும். வெள்ளை தண்ணியை வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா அப்படியே திக்காகிட்டே இருக்கும். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதி விடக்கூடாது. அதனால் இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அப்படியே அந்த வெள்ளை தண்ணி வந்து அப்படியே வந்து உருண்டையில் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம். இதை மூடி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா இதனோட கலர் அப்படியே மாறிட்டே வரும். இப்போது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு இவ்வளோ பெருசு வேண்டாம் அப்படின்னா இன்னும் நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாகவும் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு போட்டதுனால நல்லா திக்காயிடுச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதே மாதிரி 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் வச்சுருக்குறோம். திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை. இது வந்து ஜஸ்ட் இது வந்து கொதிச்சோன்னையுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். டைம் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடும். ஜஸ்ட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். பட் என்னென்னா கொஞ்சம் கொதிக்க விட்டதுனால கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. தேங்காய் பால் ஊற்றினோன்னையுமே 1 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சுவையான பால் கொழுக்கட்டையும் ரெடி ஆயாச்சு.
சுவையான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை ரெடி. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இதுக்கு கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமாக சீரகம், பெருங்காயம் கொஞ்சமாக, இதுக்கு கருவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக முந்திரியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற கொழுக்கட்டை. இதுக்கு என்ன ஸ்பெஷல்னால் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இட்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். எந்த இட்லி பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அம்மணி கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. ஜஸ்ட்டு நம்ம தாளிச்சிட்டு இட்லி பொடி தூவிட்டோம், அவ்வளோதான். ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அம்மணி கொழுக்கட்டை ரெடி. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, அம்மணி கொழுக்கட்டை எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்.